பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒழுங்காக ஜெபிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? மற்ற நாளும் கூட நீங்கள் எல்லோரும் குடும்பமாக இதே மாதிரி ஆண்டவரை துதித்து பாடி வசனம் வாசித்து ஜெபிக்கணும். சரியா? குட்டி பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? சின்ன பிள்ளைகள் அவங்க தான் ரொம்ப விசேஷமானவங்க. எல்லா குட்டி பிள்ளைகளும் பைபிளோடு வந்திருக்கணும்ல, வசனத்தை நம்ம தியானிப்போம்ல. சரியா? பைபிளை எடுத்துட்டிங்களா? முதல்ல பைபிளை தியானிச்சுட்டு அப்புறம் ஜெப குறிப்பில் எழுதி வச்சுருக்கீங்களா? உங்களுடைய ஜெப குறிப்பு ரெகுலராக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்திருக்கிறார்ல. நீங்கள் ஜெப குறிப்பு எழுதி வச்சு ஜெபித்து ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டதை டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட், இந்த நாளில் இந்த ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் மாற்றம் ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்கிறாரு. உங்கள் ஜெபத்தினால உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறாரு. ஆண்டவர் வேலை அடைத்து காத்து வருகிறார். அதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? இந்த நாளில் நாம் ஆதி ஆகமத்திலிருந்து குடும்பங்களை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம்ல. ஆதாம் ஏவாளுடைய குடும்பம், அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, இப்போ யாக்கோபு, அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 33 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 33 நம்ம அதுக்கு முந்தின வாரத்தில் தியானித்தோம். யாக்கோபை பிந்தி தனித்திருந்து போராடி ஜெபம் பண்ணி தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அங்கே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்பதாக நம்ம தியானித்தோம். எத்தனென்று சொல்லப்பட்ட யாக்கோபை தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் கொள்ளுகிற இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அங்கே தான் அவருடைய லைஃப் முற்றிலும் சேஞ்ச் ஆகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்துட்டார். இப்போ யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றை கடந்து வரும்போது ஏசா 400 பேரோடு புறப்பட்டு வருகிறான். அந்த செய்தி கேட்டு தான் அவருக்குள்ள பயம் வந்தது. இப்போ 2 பேர் சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சூழ்நிலை தலைகளாய் மாற்றிவிட்டார். பழி வாங்கணும், கொலை பண்ணணும், அழிக்கணுன்ற எண்ணத்தோடு வந்த ஏசாவுடைய உள்ளம் சாஃப்டாக மாறிவிட்டது. ஒரு சகோதரனை நேசிக்கிற இருதயமாய் மாறிவிட்டது. யாக்கோபு பயந்த காரியத்தை தேவன் தலைகளாய் மாற்றிவிட்டார். அதுதான் ஜெபத்தின் வல்லமை. உங்கள் ஜெபத்தினால உங்களை வாழ்க்கையில், குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், பிள்ளைகளுடைய லைஃப்பில் என்ன மாதிரி உங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை காணப்பட்டாலும் லார்ட் வில் சேஞ்ச் இட். ஆண்டவர் அதை மாற்றி விடுவார். உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. ஆண்டவர் மாற்றின உடனே இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 2 பேரும் சந்தித்தாங்க. 4வது 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து யாக்கோபை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 2 சகோதரர்கள் 20 வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க. பழி வாங்கணுன்ற எண்ணம் ஏசாக்குள்ள என்னை ஏமாத்திட்டான்னு இருந்தது. யாக்கோபுக்குள்ள ஒரு பயம், நம்முடைய சகோதரன் நம்முடைய கொண்டு போடுவானோ, 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி நான் ஏமாத்திட்டேனே அப்படின்ற பயம். ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஜெபித்த போது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிட்டாரு. இப்போ என்ன நடக்குது? 2 பேரும் கட்டி பிடித்து அழுதார்கள். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. தேவனுடைய அன்பு அங்கே இடைப்படுகிறாரு. ஆண்டவர் அந்த கசப்பு, வெறுப்பு, பயத்தை எல்லாம் மாற்றி அந்த அன்பினால் இணைப்பை உண்டாக்குறார். இப்போ என்ன நடக்கு பாருங்க. 5வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 33:5 அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, ஏசா பார்க்குறான் அவனுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், அவனுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், பெரிய பெரிய பரிவாரத்தோடு வந்திருக்கிறார்ல யாக்கோபு. பெரிய கோடீஸ்வரனாக வந்திருக்கிறார். அதை பார்க்குறார். அப்போ அவர் பார்த்துட்டு கேட்குறார், உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். இவங்கெல்லாம் யார்? நிறைய இந்த மாதிரி 4 பெண்கள், பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அது யார் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார் பாருங்க. தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். நிறைய பிள்ளைகள் இருக்காங்களே, அங்கே 12 பேர் இருக்காங்க. பிள்ளைகளை பார்த்த உடனே பாருங்க, அவன் சொல்லுகிறான், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்பதாய் சொன்னான். ஆண்டவர் அருளின பிள்ளைகள் என்பதாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லை? நல்ல ஒரு வார்த்தை. இப்போ பொதுவாக உங்கள் பிள்ளைகளோட
வெளியே போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சொந்தக்கார பொண்ணா அப்படி பார்த்தா யார் இவங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? என் பிள்ளை, இது என் மூத்த பிள்ளை, இது என் 2வது பிள்ளை, இது என் மூத்த பொண்ணு, இது 2வது பையன், அப்படி தானே சொல்லுவோம் இல்லை? எங்கள் பிள்ளை அப்படின்னு தானே சொல்லுவோம். யாக்கோபு என்ன சொல்கிறாரு? தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை? தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த மூத்த மகன், கர்த்தர் எனக்கு கொடுத்த 2வது பெண் குழந்தை, அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த மூத்த பெண் குழந்தை. கர்த்தரை முன்வைத்து காரியங்களை சொல்லுவது. யோசித்து பாருங்கள், நம்ம அப்படி சொல்கிறோமா? ஆனால் நான் அப்படி சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி விசாரிக்கும் போது, பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் அப்படி சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னா ஜோமணி பெற்றுக்கொண்டவங்க மட்டும் ரொம்ப குறிப்பாக சொல்லுவாங்க, நாங்கள் 10 வருஷம் ஜோமணி கர்த்தர் கொடுத்த குழந்தை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணமாகி உடனே குழந்தைகள் பிறந்து வந்துட்டால் ரொம்ப நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நம்ம அறிந்து கொள்ளணும், யாக்கோபுடைய வார்த்தையிலிருந்து நம்ம எப்போ எதை அறிமுகப்படுத்தினாலும் கர்த்தரை முன்வைத்து சொல்லணும். இது உங்கள் வீடா? இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வீடு அப்படி சொல்லணும். இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாகனம், இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு காரு, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிஸ்னஸ், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தோட்டம். ஆண்டவரை முன்வைத்து எல்லாத்தையுமே நீங்கள் சொல்ல பழகுங்க. தேவன் அதை கவனமாய் கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பார்? என் பிள்ளைங்க என்னை தான் முதல்ல வைக்கிறாங்க, எனக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க, நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை நன்றியோடு நினைவு கூர்றாங்க அப்படின்னு தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ குட்டி பிள்ளைகள் இது யார் அப்படின்னு கேட்டால், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த அப்பா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அம்மா அப்படி சொல்லணும். சரியா? உங்கள் அம்மாவை அப்பாவை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லணும்? இது எங்கள் டேடி, இது எங்கள் மம்மி அப்படி சொல்லக்கூடாது. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அப்பா, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த என்னுடைய தாய் அப்படி சொல்லணும். இல்லை, ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தார் நல்ல இந்த தாய் தகப்பன்னு. அப்போது ஆண்டவரை முன் வைக்க வேண்டும். அப்போது நீங்கள் எந்த ஒரு காரியத்திலோ ஆண்டவரை முன் வைத்து பதில் சொல்ல பழகணும். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருந்தால் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆண்டவர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம், இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெபமலை, இது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஒரு இடம். அது மாதிரி எல்லாத்திலும் கர்த்தரை முன் வைக்கும்போது தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இது என் கடை, என் வியாபாரம், என் வேலை, என் திறமை, நான் படித்தேன், இந்த நான் என்பது இருக்க வரைக்கும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை முன்வைத்து எல்லாத்தையுமே சொல்ல பழகும்போது தேவன் அதை பார்த்து உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். சரியா? இன்னொரு வசனம் பாருங்களேன். யாக்கோபின் நிருபம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்க, 15 வசனம் வரைக்கும், 13லிருந்து பைபிளை புரட்டுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 315 பக்கம் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன இடத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாங்கள் இங்கே போய் சம்பாதிப்போம், நாங்கள் இங்கே போய் அதை செய்வோம், நாங்கள் இங்கே போகிறோம், நாங்கள் அங்கே போகிறோம், நான் அந்த பிஸ்னஸுக்காக இங்கே போகிறேன், நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், இப்படிலாம் சொல்கிறவங்களே கவனியுங்கள், கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. போகிற வழியில் என்ன நடக்கும் தெரியாது. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியுமா? தெரியாது. என்ன சூழ்நிலை வரும், என்ன மாற்றம் வரும், ஒன்றும் தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறதே. நம்முடைய ஜீவன் ஒரு புகை மாதிரி, அப்படியே புகையாக வரும், 2 நிமிஷம் கழிச்சா புகை போயிடும், மறைஞ்சு போயிடும். நம்முடைய ஜீவனம் அப்படி தான், ஏதோ வந்தோம் டக்குன்னு மறைந்து போய்விடும். அதனால் என்ன ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும்.
என்ன சொல்லணும் பார்த்தீங்களா? வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. என்ன செய்வேன்? கர்த்தருக்கு சித்தமானா நாங்கள் நாளைக்கு இந்த மாதிரி போவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பிஸ்னஸ் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு சித்தமானா இந்த காலேஜில் நான் படிக்கணும். என்ன படிக்க விரும்ப? நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். கர்த்தருக்கு சித்தமானா நான் ஒரு டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும், அப்படி சொல்லணும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு இன்ஜினியர் ஆகி எங்கள் குடும்பத்துக்கு நான் உதவியாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் அப்படி தான் சொல்லணுமா? வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குல்ல. அப்போ இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? எப்போ என்ன பேசினாலும் கர்த்தரை முன்வைத்து பதில் சொல்ல பழகணும். கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த சுகம், ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த வீடு, எல்லாமே நம்ம ஆண்டவரை முன்வைக்கணும். அதுதானே உண்மை. ஆண்டவர் தானே கொடுத்தாரு. நம்ம என் திறமை அப்படிலாம் சொல்லிட முடியுமா? அந்த திறமையை கொடுத்தது யாரு? கர்த்தர். நீங்கள் உழைப்பதற்கு சுகம் கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு வியாதி வந்துட்டு என்ன ஆகும்? ஒரு கொள்ள நோய் வந்துச்சு, நல்ல வாலிப வயசில் இந்த பிள்ளைகளை கூட நம்ம இழந்துட்டோமே, யோசித்து பாருங்க. அப்போது நம்ம நிலையில்லாத ஒரு வாழ்வு. ஒரு நாள் புதுசாக அந்த கர்த்தர் ஒரு புது நாளை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை முன்வைத்து சொல்ல பேச நம்ம பழகிட்டோம்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன சாப்பிட உட்கார்ந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சுத்தமான குடி தண்ணீருக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுவாசிப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான காற்றை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாமே தேவன் கொடுத்தாரு. அதனால எப்போவுமே அதில் நம்ம முன்வைத்து சொல்ல பேச பழகிட்டோன்னா அது பார்த்து ஆண்டவருடைய மகிழ்ச்சி பொங்கும். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். சரியா? இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னையிலிருந்து என்ன சொல்லணும்? எல்லா காரியத்திலையும் கர்த்தரை முன்வைத்து தான் சொல்ல பழகணும். சிலர்கிட்ட கேட்டால் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல பிரதர், எதோ போகுது அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல 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 அப்படி தான். யாராவது 1-2 பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், கர்த்தருங்களை நல்லா வச்சிருக்கிறார் பிரதர், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர், கர்த்தர் பிஸ்னஸை நல்லா நடத்த எங்களுக்கு உதவி செய்கிறார் பிரதர் அப்படி சொல்கிறாங்க. 1-2 பேரை தான் கேட்டிருக்கிறேன். எல்லாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறார், அவன் ரொம்ப திறமை, கோல்டு மெடலிஸ்ட், அவனுக்கு இல்லாத வேலையா பாருங்கள், திறமையில் வேலை சம்பாதிச்சிட்டான் அப்படி சொல்ல. கர்த்தர் என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் அவன் கோல்டு மெடல் எடுக்கிறதுக்கு உதவி செய்தாரு. ஆண்டவரை முன் வைங்க. எல்லாத்திலையும் ஒரு சின்ன வியாதி வந்துட்டு அவ்வளோதான், தடுமாற்ற முடிந்தது நம்முடைய காரியம். அதனால் தேவன் எல்லாத்திலையும் முன் வைத்து அப்படி சொல்லணும். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இன்றையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நாங்கள் உண்மை தான் முன் வைப்போம். இது நீங்கள் கொடுத்த ஜீவன், இது நீங்கள் கொடுத்த சரீரம், இது நீங்கள் கொடுத்த சுகம், நான் போட்டிருக்கிற உடை நீங்கள் எனக்கு கொடுத்த உடை, நாங்கள் சாப்பிடுகிற உணவு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது, இந்த குடும்பம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது, என் கணவர், என் மனைவி, பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த நல்ல உறவுகள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்துக்கள், வாகனங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தது, என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்து எல்லாம் நீங்கள் என்னுடைய திறமை அது கூட நீங்கள் கொடுத்தது. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. எப்பொழுதுமே அப்படி சொல்லணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் நாளைக்கு இதை செய்ய யோசித்திருக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட நாங்கள் விரும்புகிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இங்கே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் என் பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் சேர்க்க நான் விரும்புகிறேன். எல்லாத்திலும் தேவனை முன்வைத்து காரியங்களை செய்யுங்க. சரியா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்கன்னா எல்லாத்திலையும் கர்த்தர் முன்வைக்கும் போது நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கும். இப்போ உங்களுடைய ஜெப குறிப்புகள் எடுத்து வைங்க. என்ன பிரச்சனை இருக்குது? வியாதி, கடன் பிரச்சனை, பண தேவை, கடன்லாம் அந்த யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு எழுதணும். இனி கடன் வாங்க மாட்டோம் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நாங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் தான் என் தேவை சந்திக்கணும், கடன் பிரச்சனை மாற்றி கொடுத்துருங்க. இனி எங்களுடைய சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு வீணாய் போகக்கூடாது.
அதிலிருந்து முற்றிலும் விடுதலை தந்துருங்க. இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஸ்கூல் திறக்கணும், காலேஜை திறக்கணும், பிள்ளைகள் நேரடியாக ஸ்கூலில் போய் படிக்கணும், அதுக்கு வழி உண்டாக்கி கொடுங்க. அப்படிலாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? நம்ம ஜெபிக்கலாம். முதல்ல உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தெரு, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய மாவட்டம், நம்முடைய தேசம், கடைசியில் தான் உங்களுக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கிருபை கிருபை கிருபை, நாங்கள் ஜீவனோடு இருப்பது கிருபை, எங்களை பாதுகாத்து நடத்துவது உம்முடைய கிருபை. நாங்கள் உங்களுக்கு சொந்தப்பா, நீங்கள் எங்களுக்கு சொந்தம். எங்களுக்கு கொடுத்த நல்ல உறவுகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, பிஸ்னஸுக்காக, வருமானத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த வீட்டிற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த எல்லா வசதிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனை, எங்களை வேலியடைத்து பாதுகாத்து வருகிற தேவன், எங்களை ரட்சித்ததை போல எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்ககிட்ட எவ்வளவு அன்பா பழகுறாங்க, எங்கள் மேலே எவ்வளோ பாசம் காட்டுறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. அவங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தினீங்களே ஆண்டவரே, என் கூட விளையாடுகிற அந்த குட்டி தம்பி ரட்சிக்கப்படணும், அந்த சின்ன மகள் ரட்சிக்கப்படணும், அந்த அண்ணன் அக்கா எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் நீ ரட்சித்து பரலோகத்தில் நாங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், அவருடைய மனக்கண் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் வேலடைத்து பாதுகாக்கிறீர். உம்முடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம். எங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள. படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிப்பிருக்க வேண்டிய நல்ல ஞான கிருபைகளை தாங்க. பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை தாங்க. சீக்கிரத்தில் தடைகள் மாறி ஸ்கூல்கள் திறக்கப்படட்டும், கல்லூரிகள் திறக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் நேரடியாக போய் ஸ்கூலில், கல்லூரியில் படிக்க வழி உண்டாக்கப்படட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த வாரத்தில் இந்த அற்புதம் நடக்கணும். எங்கள் தேவை சந்திக்கப்படணும். கடனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி தரணும். போராட்டங்கள் நீங்கணும். வேலை, வருமானத்தை உண்டாக்குற பிசினஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்தை ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா குடும்பங்களை நான் ஆசீர்வதித்தை ஜெபிக்கிறப்பா. யார் யார் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறார் அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த கடந்த வாரமெல்லாம் காத்த தேவன் இந்த வாரத்துக்குள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு மகளட்டும். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இன்றையிலிருந்தே ஒரு ஆசீர்வாதத்தை கண்டு கழிகூறும்படிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.